அண்மைச் செய்தி. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக் கோரி அவசர வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக் கோரி அவசர வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக் கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வரும் 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை. அதனை உடனடியாக வழங்கக் கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு நடிப்பில் ஜனநாயகன் படம் உருவாகியிருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக் கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகலுக்குள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம். 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாக உள்ள நிலையில் இன்னும் அதற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. தணிக்கை சான்றிதழ் வழங்கக் கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தாவேக தலைவர் விஜய் நடிக்கக்கூடிய கடைசி படமான ஜனநாயகன் படம் வரக்கூடிய பொங்கலை முன்னிட்டு 9ஆம் தேதி திரையில் வெளியிட இருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் அந்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கானது இன்று மதியம் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதாவது இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய், நடிகர் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் நடித்த ஜனநாயகன் படம் வரக்கூடிய 9ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. பொங்கல் முன்னிட்டு இந்த படமானது திரைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் இதுவரை ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. படத்திற்கான அனைத்து பணிகளையும் முடிவந்த நிலையில் கடந்த மாதம் தணிக்கை குழுக்கு படக்குழுவானது இது அனுப்பியிருந்தது. தொடர்ந்து டிசம்பர் 19ஆம் தேதி படத்தை பார்த்த தணிக்கை குழுவானது சில காட்சிகளை நீக்கவும் சில வசனங்களை மீட் செய்யவும் பட குழுக்கு அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் படம் பார்த்த தணிக்கை குழுவானது உறுப்பினர்கள் கூறிய மாற்றங்களை செய்து தயாரிப்பு நிறுவனமானது மீண்டும் அனுப்பிய நிலையிலும் இதுவரை, அதாவது இன்னும் 2 தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் படத்திற்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை என்பதால் அந்த படத்திற்கான புக்கிங்கும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. படம் வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பட்டால் மட்டுமே படமானது வெளியிட இருக்கும். மேலும் பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதன் தரப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய விஜய் என்பவர் நீதிபதி PT ஆசா முன்பாக ஆஜராகி அவசர வழக்காக ஒரு முறையீடு செய்தார். இந்த வழக்கை நீதிபதி ஆசா பிற்பகல் 2:15 மணிக்கு எடுத்து விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்ததை அடுத்து மீண்டும் 2:15 மணிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை தொடரும் என தெரிவிக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக் கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகலில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரம்.